ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் உளுந்து வந்து மதியமே நான் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பதத்துக்கு வந்திருக்கு. நான் வந்து அப்படியே தண்ணி ஊற்றி அரைச்சது தான் நான் வந்து உளுந்து போட முடியும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம அரைச்சி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4-5 மிளகு வந்து ரெண்டாக நான் இடித்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நான் சின்ன சின்னமாக நறுக்கி போட்டுக்கிறேன். கூட வந்து 4-5 கருவேப்பிலை வந்து நான் வந்து பிச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை பொடி நறுக்கி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் கம்மியாக நான் வந்து எண்ணெய் வீட்டில் இருந்துச்சு. ஓகே, நான் அதை வந்து எண்ணெய் காய்ச்சலாம் சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து தண்ணி தொட்டுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து நான் உளுந்த வடை எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அதை எடுக்க எனக்கு வர மாட்டேங்குது. மாவு வந்து ஏன் கேட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சினாலேயே என்னமோ எனக்கு தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் சேர்ப்பாங்க. மாவு ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா சேர்ப்பாங்க. நான் வந்து பச்சரிசி மாவோ இல்லை சோடா மாவோ எதுவுமே நான் சேர்க்கல. இருந்தாலும் வந்து எனக்கு ஓகே வந்துருச்சு, சூப்பராக தான் வந்திருக்கு வடை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கூட நான் வந்து அப்படியே வந்து உருண்டை சைஸில் கூட நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எடுக்கவே வர மாட்டேங்குச்சு. நல்லா சட்டியில் வந்து ஒட்டிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் எடுக்கும்போது அப்படியே ஒட்டிடுச்சு. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எப்படியோ போராடி ஒரு வழியாக எடுத்தாச்சு வடையை வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே வேகட்டும். கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் வரணும்ல, நம்ம வந்து வடையை நல்லா திருப்பி திருப்பி விட்டுடலாம். பரவாயில்ல, நல்லா புசு புசுன்னு தான் வந்திருக்கு. நான் வந்து சோடா மாவு எதுவுமே வந்து நான் சேர்க்கலை. பாருங்கள், வந்து நல்லா சூப்பராக வந்து இப்போ வந்து வடை வந்துருச்சு. நம்மளுக்கு ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடையை எடுத்துடலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை செம்மையாக அடிச்சு ஊற்றிட்டுருக்கு. நான் எதார்த்தமாக சரி டீ போட்டு வடை சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் செம்மையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து மாவு கொஞ்சம் இருக்கனால நான் வந்து அந்த மாவையும் வந்து இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக உருண்டையாக நான் போட்டுக்கிறேன். இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மழை பெய்யும் பொழுது உங்களுக்கு சூடாக வடை சட்னி டீயோட சாப்பிட பிடிக்குமா வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் வந்து எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.